கடந்த பாகத்தில் நான் சொல்லியிருப்பேன், பஞ்சாப் பொற்கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தனால உள்ளே அந்த புத்தகம் வச்சுருக்க இடத்துக்கு நாங்கள் போய் பார்க்க முடியலன்னு. அந்த கூட்டம் பாருங்கள், கிட்டத்தட்ட இதில் உள்ளே நுழைஞ்சி வெளியே வரத்துக்கு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே சாமி பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க. உள்ளே போயிட்டு வந்தவங்க. அதனால் பார்க்காம சரி வெளியே போகலான்னு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த உள்ளார தான் இந்த குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கக்கூடிய புத்தகம் இருக்கிறது. அதை தான் அவங்க கடவுளாக வழிபடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கே கோயிலில் பாருங்கள், பஜனை நடந்துகிட்ருக்குது. பஞ்சாபிய கீர்த்தனைகள், அந்த குரு கோவிந்த் சிங்கினுடைய பாடல்கள் இசைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் எங்கள் பேருந்து நிறுத்தியிருந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் பேருந்து நிறுத்தியிருந்த பார்க்கிங் ஏரியா. சிலர் எல்லாம் குளிச்சுட்டு துணியை துவைச்சி காய போட்டிருக்கிறாங்க. நல்லா புல்வெளியாக இருக்குது. எங்கள் பேருந்து நிறுத்தும் போது முன்னாடி நிறுத்தியிருந்தோம். இப்போ அதை சுற்றி பேருந்துகள்லாம் வந்துருச்சு, நிறையா கூட்டம் வந்துருச்சு. இங்கேயே சமைக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க, தண்ணி வசதி இருக்குது. இங்கேயே தான் சமைச்சோம். நாங்கள் காலையில் சமைச்சிட்டு மத்தியானத்துக்கு அதையே வச்சுக்கிட்டோம். நம்ம மக்கள்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்குறாங்க. அந்த பொற்கோவில் போனவங்க வந்ததும் பேருந்து எடுத்தோம்னா அடுத்தது வாகா பார்டர் நோக்கி பயணம் தான். இந்த பார்க்கிங்லேயே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதிகள் இலவசமான இருக்கக்கூடியதும் இருக்குது. அது தவிர அறைகள் வேணும்னாலும் இருக்குது. நம்ம ஒரு சிலர் மட்டும் பெண்கள் குளிக்கிறதுக்கு அவங்க அறைகள் மட்டும் அவங்க தனியாக வாடகை கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாம் இந்த பொது கழிப்பிடங்களை தான் உபயோகப்படுத்த சொல்லுவோம். மற்றபடி அறைகள் எடுக்கிறது மற்ற இதெல்லாம் ரொம்ப சுமார் தான். நம்ம இந்த மாதிரி பேருந்து யாத்திரையில் அந்த மாதிரி அறைகள் எல்லா இடத்துலையுமே எடுத்துலாம் கொடுத்துட்ருக்க முடியாது. அறைகள் எடுக்கிறதுல அவங்க செலவு தான். நம்ம பொது செலவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியாவோ அல்லது எங்கேயாவது சத்திரங்கள் எடுக்கிறது இது மட்டும்தான் உங்களுக்கான கட்டணங்கள் அடிப்படையில் வரும்போது வரும். மற்றபடி இந்த மாதிரி எங்கெங்கே நமக்கு இடம் கிடைக்குதோ அந்த தண்ணி கிடைக்கிற இடம் முக்கியமாக. பேருந்து யாத்திரை போயிட்டுருக்குமா, உணவு சமைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சா, அங்கே ஒரு போரிங் பைப்போ கிணறோ தண்ணி வசதி உள்ள இடம் இருந்தது, இடம் ஓரளவுக்கு சுத்தமாக இருந்ததுன்னா நிறுத்தி அங்கேயே சமைச்சிட்டு சாப்பிட்டு போவோம். அதே மாதிரி அங்கே குளிக்கிறதுக்கும் வசதி இருக்குது. பம்ப் செட்டில் தண்ணி வருதுனால அங்கேயே குளிக்க சொல்லிடுவோம். இல்லை இந்த மாதிரி பொது கழிப்பிடங்கள் இங்கே குளிக்க வசதிகள் இருக்குன்னா அங்கேயே பண்ணிக்க சொல்லிடுவோம். இதுதான் இந்த பேருந்து யாத்திரைகளினுடைய நடைமுறை. ஒவ்வொரு இடத்துலையும் தங்கி தங்கி போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம பஞ்சாப் எல்லை வாகா பார்டர் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பேருந்து நிறுத்தம் அப்படிங்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஏரியாவில் 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் போகணும். அடுத்த தடவை போகக்கூடியவங்க அதுக்கு தயாராகிக்கோங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு மட்டும் ரிக்ஷா அலோவ் பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும். அது அப்பயே ஒரு 200 மீட்டருக்கு மேலே நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். இந்த பீரங்கிகள், விமானங்கள், இந்த போர் தளவாடங்கள் எல்லாம் காட்சிக்கு வச்சுருக்காங்க ஒரு பூங்கா மாதிரி. இதெல்லாம் நாங்கள் பரேடு பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ வீடியோக்கள் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நாம் போயிருந்தது அப்போ பனிக்காலம் தான், மார்ச் மாதம் தான். ஆனால் இது எல்லை பகுதி அப்படிங்கிறதுனால வெயில் ரொம்ப கடுமையாக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்தது தாமதமாக வந்ததுனால நாங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாடி அளவுக்கு மேலே ஏறி போய் உட்காரக்கூடிய அளவில் தான் இருந்தது. ரொம்ப முடியாத முதியோர்களுக்கு கீழே விட்டுட்டாங்க. பாருங்கள், நாங்கள் 4 மாடி உயரத்தில் இருக்கிறோம். முடியாத பெரியவங்களுக்கு மட்டும் கீழே விட்டுட்டாங்க இராணுவத்தினர். நீங்கள் நேரத்தில் வந்துட்டிங்கன்னா ஒரு 2 மணி போல எல்லாம் இங்கே மதியமாக 2 மணி போல் இங்கே வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கீழ்ப்பகுதியிலேயே நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நல்ல துல்லியமாக நீங்கள் பார்க்க முடியும் காட்சிகளை. நாங்கள் ரொம்ப கடைசி நேரத்தில் வந்ததுனால நாங்கள் வரும்போது பரேடு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தது. அவசரமாக முடிஞ்சவங்களாம் மேலே ஏறிட்டோம். 4-5 மாடி வர இருக்கும்.
அந்தாண்ட தெரிகிறது பாகிஸ்தான். விதியோ அல்லது சதியோ தெரியல. ஒரு தாய் மக்களாக ஒரு பூமியாக இருந்த நம்மளை சுதந்திரம் வாங்கும்போது ரெண்டாக பிரித்து விட்டு 2 பேருக்கும் தீராத பகை இருக்கிற மாதிரியான நாடகங்களை அரங்கேற்றி இது போன்ற ஒரு தினசரி வந்து இங்கே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. என்னென்னு இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னும், பாகிஸ்தான் அப்படிங்கும்போது எதுனா அதே பக்கத்தில் அந்த பக்கத்துலேயே அதே மாதிரி தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த போர் வீரர்கள் பண்ணும்போதே ஒரு போர்க்களத்தில் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ அந்த இடத்துல மனசு ஒரு நெருடலாக தான் இருந்தது. ஒரு தாய் மக்களாக இருந்தவங்க, போர்க்காலம் கூட கிடையாது இது, ஆனால் ஒருத்தருக்கு ஒரு எதிரி போல் ஒரு பாவனை பண்ணிக்கிட்டு சண்டைக்கு குஸ்திக்கு தயாராகிற மாதிரியான ஒரு பாவனைகள், ஒரு உடல் மொழியை வெளிப்படுத்துறது, இது போன்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த எண்ணங்கள் எனக்கு இருக்கும்போது தோணுது. ஒரே நாடாக ஒரே மக்களாக இருந்து பண்ண வேண்டியதை ஒரு பிரச்சனைக்குரிய களமாக மாற்றிட்டோம்னா அங்கே அவங்களுக்கு அதுலேயே சிந்தனைகள் இருக்கும். ஒரு நாட்டை முன்னேற்றத்தில் சிந்தனைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு சர்வதேச சதி அரங்கேறி இருக்குது. இதையெல்லாம் அரசியல் சார்ந்தது, நமக்கு தேவையில்லை. நம்ம ஆன்மீகத்தை மட்டும் பார்ப்போம். இருந்தாலும் இந்த ஒரு களம், இந்த ஒரு இடம் தேச சிந்தனையை ஊட்டக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த ஒரு எண்ணம் அங்கேயே எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம ஒரு ஒழுங்குபடுத்தும் போதும் தோணுது, அதுக்காக சொல்கிறேன். இது என்னங்கிறது உங்களுடைய சிந்தனைக்கே விட்றேன். நீங்களும் தீர ஆராய்ந்து பாருங்கள். மாலை 6 மணி ஆயிடுச்சு. வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்குது பாருங்க. அங்கே 7 ஏழேகால் வரைக்கும் அங்கே வெயில் இருந்தது எல்லைப்புற பகுதியில்.